வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக லாவண்யா. தலைப்புச் செய்திகள். ஒசூர் அருகே இண்டர்சிட்டி ரயில் தடம் புரண்டு கவிழ்ந்து விபத்து. 10 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் காயம். டெல்லி முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இலங்கை தமிழர் பிரச்சினையில் 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த அதிபர் சிறிசேனாவிடம் வலியுறுத்த வேண்டும். பிரதமருக்கு திமுக தலைவர் கருணாநிதி கோரிக்கை. விரிவான செய்திகள். பெங்களூரில் இருந்து எர்ணாகுளம் சென்று கொண்டிருந்த இன்டர்சிட்டி ரயில் ஒசூர் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரில் இருந்து எர்ணாகுளம் சென்று கொண்டிருந்த எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை 7:40 மணியளவில் காலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஆனைக்கல் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று அந்த ரயிலின் 9 பெட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்தன. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்து பற்றிய தகவல் அறிந்து அரக்கோணம் மற்றும் பெங்களூரில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் காயம் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு பெங்களூர் மற்றும் ஒசூர் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விபத்து நடந்த பகுதிக்கு மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா சென்று மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியாக தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் என ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. விபத்து குறித்து நடந்த முதல்கட்ட விசாரணையில் ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலே விபத்திற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு நாளை 2வது முறையாக பதவியேற்க உள்ளது. நாளை பிற்பகல் 2 மணிக்கு ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் நஜீப் ஜங் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். டெல்லியில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 67 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதனை அடுத்து நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணை முதலமைச்சராக கெஜ்ரிவாலின் நெருங்கிய நண்பரான மணிஷ் சிசோடியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் புதிய அரசு 2வது முறையாக நாளை பதவியேற்க உள்ளது. பதவியேற்பு விழா நாளை பிற்பகல் 2 மணிக்கு ராம்லீலா மைதானத்தில் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் நஜீப் ஜங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். பதவியேற்பு விழாவை முன்னிட்டு ராம்லீலா மைதானத்தில் 50,000 பேர் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவையொட்டி ராம்லீலா மைதானம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லியில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக அறிக்கை தருமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் சமீப காலமாக கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு சொந்தமான நிறுவனங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்லி வசந்த் விஹார் பகுதியில் உள்ள ஹோலி சைல்டு ஆக்சிலியம் என்ற கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் மீது இன்று காலை இந்து அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பின்னர் பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமராவை உடைத்து நொறுக்கிய மர்ம நபர்கள் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த நன்கொடை பெட்டியை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். டெல்லியில் பள்ளிக்கூடம் தாக்கப்பட்ட தகவல் அறிந்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தாக்குதலுக்குள்ளான குழந்தைகளையும் பள்ளிக்கூடத்தையும் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தாக்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல் குறித்த விசாரணை நடத்தி உடனடியாக அறிக்கை அளிக்குமாறு காவல்துறையினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்தனர். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்தனர். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார். இதனையடுத்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. இத்தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் MS ஆனந்தன், அதிமுக தலைமை கொறடா மனோகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பரஞ்சோதி, கூபா கிருஷ்ணன் ஆகியோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள மொத்தம் 322 வாக்குச்சாவடிகளில் மிகவும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்தனர்.
வாக்களித்தனர். மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடைந்தது. வாக்குப்பதிவு எந்த அசம்பாவிதமும் இன்றி அமைதியாக நடைபெற்றது. இதனிடையே இன்று பதிவான வாக்குகள் வரும் 16ஆம் தேதி எண்ணப்படுகிறது. இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் இருந்து ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும், அங்கு 13வது சட்ட திருத்தத்தை நேர்மையான முறையில் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்டவை குறித்து இந்தியா வரவுள்ள அந்நாட்டின் அதிபர் சிறிசேனாவிடம் பேச வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து திமுக தலைவர் கருணாநிதி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை அதிபர் சிறிசேனா தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருப்பது அந்நாட்டில் உள்ள தமிழர்களை சோர்வடைய செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் இருந்து ராணுவம் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்றும் ராணுவத்தினரும் சிங்களர்களும் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ள தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் வீடுகளை திருப்பி அளிக்க வேண்டும், 13வது திருத்தம் நேர்மையான முறையில் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் இலங்கையில் வாழும் தமிழர்களின் கோரிக்கையாகும். இந்நிலையில் பாரம்பரியமாக தமிழர்கள் வாழும் பகுதிகளில் பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காக ராணுவத்தை திரும்பப் பெற முடியாது என சிறிசேனா அறிவித்திருப்பது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதி, இலங்கை அதிபர் சிறிசேனா இந்தியா வரும்போது அவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை தமிழர்கள் பகுதியில் இருந்து ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் 13வது சட்ட திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும், சிறிசேனாவிடம் பேச்சு நடத்த வேண்டும் எனவும் தாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் விவாதங்களின் மூலம் தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு கொண்டுவர வேண்டும் என கருணாநிதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். திருவரங்கம் இடைத்தேர்தலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தலைமை செயலகத்தில் இருந்தபடியே காணொலி மூலம் கண்காணித்தார். திருவரங்கம் தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. அத்தொகுதியில் உள்ள 322 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. பகல் 12 மணி நிலவரப்படி 37% வாக்குகள் பதிவாகியிருந்தது. அதுவே நண்பகல் 1 மணி அளவில் 41.88% மாலை 3:30 மணியளவில் 65.89% பதிவானது. வாக்குப்பதிவு முழுவதும் கண்காணிப்பு கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டது. அதன் காணொலி காட்சிகளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடியே தொடர்ச்சியாக கண்காணித்தார். தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் உடனிருந்தனர். ஒவ்வொரு வாக்குச்சாவடியையும் கேமரா மூலம் கண்காணித்து தேவையான உத்தரவுகளை வழங்கினார். இதுவரை இல்லாத அளவுக்கு இத்தேர்தலில் அதிகப்படியான வாக்கு சதவீதம் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைக்க தமாக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையில் இளைஞர்கள், மாணவர்கள் என பெருந்திரளாக இணைந்து வருவதாகவும், உறுப்பினர் சேர்க்கும் பணியில் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செயல்படுவது மகிழ்ச்சிக்குரியது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைக்க தமாக நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வரும் 21ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடத்தவுள்ள உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான மோட்டார் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியை தமாகவின் தலைவர்களும் தொண்டர்களும் இணைந்து சிறப்பாக நடத்த வேண்டும் என தனது அறிக்கையில் வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக மாநில நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி பாமகவினர் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பாமக கட்சியின் சார்பில் அன்புமணி எம்பி தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை ஓரங்களில் மட்டும் 2000 மதுபான கடைகள் உள்ளதாக தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கும் சாலை விபத்து ஏற்படுவதற்கும் மதுவே மூல காரணமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே உச்சநீதிமன்றம் உத்தரவை ஏற்று தமிழக அரசு உடனடியாக மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் 18ஆம் தேதி தமிழக மாநில நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து மதுக்கடைகளுக்கும் பாமக கட்சியினரே பூட்டு போடும் போராட்டம் நடைபெறும் என அன்புமணி எம்பி எச்சரிக்கை விடுத்தார். நேற்று இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் தலைமையிலே அனைத்து மாநிலங்களை அழைத்து இந்த கருத்தை கேட்டபொழுது, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் நாங்கள் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூடிவிடுகின்றோம் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் மூட முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள், தடை போட்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்களாகவே அந்த தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை நாங்களாகவே மூடுவோம், பூட்டுவோம்.
வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், பாமக துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.